தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ரம்ஜான் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. லாஸ்பேட்டை கல்லூரி மைதானத்தில் 2500 பேர் பங்கேற்ற உலக சாதனை பரதநாட்டிய நிகழ்ச்சி. அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கி பாராட்டு. கரசூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளை திருவிழா. அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். விழுப்புரம் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற சிறப்பு வழிபாடு. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். அரியாங்குப்பம் பகுதியில் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு தவணை தொகை ஆணை வழங்கும் நிகழ்ச்சி. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். மத்திய அரசின் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் மூலம் கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை கண்டறியும் முகாம். 50க்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகள் பங்கேற்று பயன். இனி விரிவான செய்திகள். ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் புனித ரம்ஜான் மாதத்தில் நோன்பு கடைபிடிப்பது முக்கியமானது. ரமலான் மாதத்தில் பிறை தொடங்கிய நாளிலிருந்து இஸ்லாமியர்கள் ரம்ஜான் நோன்பை கடைபிடிப்பர். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான ரம்ஜான் நோன்பு துவங்கி 1 மாத காலம் இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்து வந்தனர். 1 மாத நோன்பு முடிவடைந்ததை ஒட்டி புதுச்சேரி முழுவதும் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடினர். அதிகாலையிலேயே எழுந்து குளித்து புத்தாடைகளை அணிந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். இதேபோல புதுச்சேரியில் உள்ள முல்லா வீதி பள்ளிவாசல், அகமதிய பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு பள்ளிவாசல், சுல்தானிய பள்ளிவாசல் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மேலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி கடற்கரை சாலையில் 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்த தொழுகைக்கு பின் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். கடற்கரை சாலையில் நடைபெற்ற தொழுகைக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்தனர். மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கு ரமலான் பெருநாள் தொழுகை அடிப்படையான விஷயங்களை அரசுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், பாண்டிச்சேரியில் கொடுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு முழுமையாக எங்களுக்கு வழங்கப்படுகிறது இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதனால் முழுமையாக அது வழங்கப்படுகிறதா என்று வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அந்த இடஒதுக்கீடை உயர்த்தி தர சொல்லியும் நாங்கள் 3.5% இடஒதுக்கீடை உயர்த்தி தர சொல்லி நாங்கள் கோரிக்கையை பல ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அரசு அதை நிறைவேற்ற வேண்டும். அதே போல இன்றைக்கு மத்திய ஒன்றிய அரசு என்ன முடிவு எடுத்திருக்கிறான்னு சொல்ல, பாராளுமன்றத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்திலே இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்கு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களையும் இணைத்து அதில் சில ஆண்டுகள் இருந்த ஒரு இடத்தை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கே பட்டா போட்டு கொடுக்கக்கூடிய வேலையை அந்த திருத்த சட்டங்கள் சொல்லுகிறது. இதை வன்மையான முறையில் நாங்கள் கண்டிக்கிறோம். சமீபத்தில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கோயிலுக்கு இஸ்லாமியருடைய பெயர் இருக்கிறது என்று சொல்லி பாஜகவுடைய எச் ராஜா முதற்கொண்டு பல பேர் குரல் கொடுத்தார்கள், ஒரு நிர்வாகி. ஆனால் அவர் இந்து மதத்தை சார்ந்தவர் தான். அவர் பிறப்பு நேரத்திலே ஒரு இஸ்லாமிய டாக்டர் சிறப்பான முறையில் அதை அந்த பிரசவத்துக்கு இருந்ததுனால அவருடைய பேரை அவருடைய பெற்றோர் வைத்திருக்கிறார்கள். அதற்கே கொதிக்கக்கூடிய இவர்கள் ஒரு ஆலயத்திற்கு ஒரு பேரினால் கொதிக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பள்ளிவாசலுடைய சொத்து. அது சாதாரண விஷயம் கிடையாது. வக்ஃபு என்னது எங்களுடைய முன்னோர்கள் வேறாளுடைய சொத்து கிடையாது, எங்கள் சொத்து. எங்கள் சொத்தை எடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுப்பதை ஒரு காலத்திலேயும் இஸ்லாமியர்கள் எதிர்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள்.
லாஸ்பேட்டை கல்லூரி மைதானத்தில் 2500 பேர் பங்கேற்ற உலக சாதனை பரதநாட்டிய நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலை கல்லூரி மைதானத்தில் பாரதியும் பரதமும் என்ற தலைப்பில் உலக சாதனை பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு, புதுச்சேரியிலிருந்து 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் அரங்கேற்றினர். தனியார் அமைப்புகள் இணைந்து நடத்திய கலாம் உலக சாதனை பரதநாட்டிய நிகழ்ச்சியை ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு டாக்டர் நிரஞ்சன் தலைமை தாங்கினார். பரதநாட்டிய நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன், கலாம் உலக சாதனை அமைப்பின் சேர்மன் குமாரவேல் உள்ளிட்ட பலர் பங்கேற்று விருதுகளை வழங்கி பாராட்டினர். உலக சாதனை பாரதத்தில் பாரதியும் பாரதமும் என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் உலக சாதனை நிகழ்ச்சி இன்று புதுச்சேரி மாநிலத்தில் தாகூர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. கரசூர் கிராமம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 28ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். வில்லியனூர் கொம்யூன் கரசூர் கிராமம் சித்தேரி கரையில் எழுந்தருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 28ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமையன்று துவங்கிய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும், அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல், தீச்சட்டி எடுத்து வருதல், கும்பம் கொட்டுதல், சுவாமி வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சனிக்கிழமையன்று அம்மன் சித்தாங்க வேடத்தில் கபாலமேந்தி தர்மம் வாங்குதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் விழாவின் முக்கிய நிகழ்வாக நிசாசனி உடல் கிழித்து சிவனை மீட்டெடுத்தல் நிகழ்ச்சியும், அம்மன் வேடமணிந்து வீதி உலாவும், வல்லால கண்டனை அழித்து மயானக்குள்ளை இடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் விளைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை கொள்ளையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார், ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் கரசூர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரசூர் கிராமம் சித்தேரி கரையில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயான கொள்ளை திருவிழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரசூர் கிராமம் சித்தேரி கரையில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயான கொள்ளை திருவிழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சிவசங்கர் செட்டியார் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்டார்கோவில் பள்ளிவாசலில் நடைபெற்ற ரம்ஜான் தொழுகையில் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ரம்ஜான் பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களால் நோன்பு இருந்து பிறை தென்பட்டதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு ரம்ஜான் மாதம் முழுவதும் இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்தனர். இந்நிலையில் பிறை தென்பட்டதை ஒட்டி ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள தர்காக்கள், பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அதன்படி புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி திருவண்டார்கோவில் ஜனத்துல் பிரதோஸ் ஜூம்ஹா பள்ளிவாசலில் ரம்ஜான் தொழுகை நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தொழுகைக்கு பின் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்து தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர். கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலைய உதவியாளர் ஜெகநாதனின் சகோதரர் இயற்கை எய்தியதை அடுத்து அவரது கண்களை குடும்பத்தினர்கள் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி நிர்வாக உறுப்பினர் ஐயனார் தலைமையில் கருவிழிகளை தானமாக வழங்கினர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பாக கந்தானம் கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சுகாதார உதவியாளர் ஜெகநாதனின் மூத்த சகோதரர் மோகன் என்பவர் உடல் நலக்குறைவால் இயற்கை எய்தினார். இறந்தவரின் கண்களை அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் கண்தானம் செய்ய முன்வந்து இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனாரை தொடர்பு கொண்டனர். மறைந்த மோகன் அவர்களின் தாய், தம்பி, தங்கை மற்றும் குடும்பத்தினர் ஒப்புதலுடன் கண்களை தானம் செய்ய அரவிந்த் கண் மருத்துவமனை கண் வங்கிக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அரவிந்த் கண் மருத்துவமனையின் மருத்துவர் சஞ்சனா தலைமையில் செவிலியர்கள் சபிதா, கீர்த்தி ஆகியோர் கருவிழைகளை
இறந்தவர் வீட்டிற்கு வந்து சேகரித்தனர். தானமாக பெற்ற கண்களை அவரின் அம்மா, சகோதரர், சகோதரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவ குழுக்களிடம் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் அய்யனார் தலைமையில் ஆயுட்கால உறுப்பினர் தேசிய விருதாளர் கீதா, கந்தசாமி, ஆஷா பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கருவழிகளை தானமாக வழங்கினார்கள். ஜெகநாதன் சகோதரர் இறந்தவுடன் சரியான நேரத்தில் கந்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி கந்தானம் செய்ய குடும்ப உறுப்பினர்களின் சம்மதத்தை பெற்ற சுகாதார உதவியாளர் ஜவஹருக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். முந்தைய நாளிலே நேற்றைய தினத்திலே தந்தையார் இவரின் மோகனுடைய தந்தையார் அவர்கள் காலமானார்கள். அவர் கண்களை ஒரு ராமசாமி ஐயா அவர்களின் கண்களை தானமாக கொடுத்து 4 பேருக்கு பார்வைக்கு ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த தருணத்திலே இன்று காலை உடல்நலக் குறைவால் பாதிப்பில் இருந்த அவரோட புதல்வர் மோகன் அவர்களும் தன் தந்தையின் துக்கம் தாங்க முடியாமல் இயற்கை எழுதினார். அந்த குடும்பத்தார் அவரோட கண்களையும் தானமாக கொடுத்து 4 பேருக்கு பார்வை கிடைக்க வேண்டும். காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் காமராஜர் நகர் தொகுதியின் முதற்கட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் காமராஜர் நகர் தொகுதியின் முதல்கட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபால், கட்சியின் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், பொதுச் செயலாளர் ராகவேந்திரன், கட்சியின் தொடர் அணி மாநில தலைவர் வீரா, கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவி ரேவதி பற்பனம் கலந்து கொண்டனர். தொகுதி தலைவர் தணிகவேல் ஆகியோர் ஏற்பாட்டில் பொதுச் செயலாளர் செந்தில்குமார் முன்னிலையில் கட்சியின் முதல்கட்ட நிர்வாகிகளுக்கு கட்சியின் மாநில செயலாளர் ஜெயபால் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் கட்சியின் தொகுதி நிர்வாகிகள், துணைத் தலைவர்கள் மணி, ரவி, செயலாளர்கள் சுரேஷ், வசந்த், இணை செயலாளர்கள் அன்பு, தமிழ்வேந்தன், சங்கர், செயற்குழு உறுப்பினர்கள் புகழேந்தி, முரளி, சம்பத்குமார், சுரேஷ், சுதன், ரகுராமன், செல்வம் பாலாஜி, தொகுதியின் இளைஞர் அணி தலைவர் கார்த்திக், தொகுதியின் மாநில நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர் மாயன், மத்திய மாவட்ட செயலாளர் அந்துவான், இணை செயலாளர் இன்வராஜ், தொண்டரணி மாநில செயலாளர் பிரபா, பொதுக்குழு உறுப்பினர் வேதா, மத்திய மாவட்ட இளைஞர் அணி இணை செயலாளர் ஹேமச்சந்திரன், என்ஆர்டியூசி அப்பாஸ், மகளிர் அணி நூர்ஜஹான், ஆனந்தி மற்றும் கட்சியின் பிரமுகர்கள், தொண்டர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் தொகுதி முழுவதும் அனைத்து கட்ட பொறுப்பாளர்களை நியமிப்பது சம்பந்தமாக ஆலோசிக்கப்பட்டது. ரெயின்போ நகர் அன்னை தெரேசா மகளிர் மற்றும் அறக்கட்டளை சார்பில் கோலப்போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி ரெயின்போ நகர் அன்னை தெரேசா மகளிர் மற்றும் அறக்கட்டளை சார்பில் ரெயின்போ நகர் பகுதியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கோலப்போட்டி 2வது ஆண்டாக நடைபெற்றது. விழாவிற்கு அன்னை தெரேசா மகளிர் மற்றும் அறக்கட்டளை தலைவி ராசாத்தி தலைமையில் கௌரவ தலைவர் ஆனந்த பாஸ்கர் முன்னிலையில் கோலப்போட்டி நடைபெற்றது. கோலப்போட்டியில் ரெயின்போ நகர் பகுதிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் தாய்மார்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வண்ண கோலமிட்டு போட்டியில் பங்கேற்றனர். தொடர்ந்து சிறந்த 3 கோலங்கள் தேர்வு செய்யப்பட்டது. கோலப்போட்டியில் சிறந்து விளங்கிய 3 நபர்களுக்கு ஃபேன், டேபிள் ஃபேன், இண்டக்ஷன் ஸ்டவ் வழங்கப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள் மற்றும் மகளிர் குழு அறக்கட்டளை நிர்வாகிகள், துணைத் தலைவி கவிதா சீனிவாசன், செயலாளர் அருணா, முரளிதரன், துணை செயலாளர் தினேஷ்குமார், ஒருங்கிணைப்பாளர் சுகுணா சுந்தரி, தேன்மொழி, தேவிகா, கோவிந்தம்மாள், கங்கா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலகுளம் ஈஸ்ட் கோஸ்ட் செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. மூலகுளம் ஈஸ்ட் கோஸ்ட் செவிலியர் கல்லூரியில் 5வது பட்டமளிப்பு விழா மற்றும் கல்லூரியின் 12வது ஆண்டு விழா ஈஸ்ட் கோஸ்ட் அலைட் சயின்ஸ் கல்லூரியின் 1வது ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் கல்லூரியின் நிறுவனர் டாக்டர் முருகேசன், துணை நிறுவனர் டாக்டர் சத்யவேணி முருகேசன், ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் இயக்குனர் வெங்கட்ராம், கல்லூரியின் பதிவாளர் டாக்டர் விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவத்துறையின் ஓய்வு பெற்ற இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் பங்கேற்று 150 பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி ஆண்டு விழாவில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரி ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கினர். தொடர்ந்து விழாவில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் மற்றும் டீன் டாக்டர் ராஜன், கல்லூரியின் தாளாளர் ஜாய்ஸ் வர்கீஸ் மற்றும் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெயகௌரி சுபாஷ், அலைட் சயின்ஸ் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வேணுவேந்தன்,
கல்லூரியின் ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். கோடை வெப்பத்தை தணிக்க சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் உப்பளம் தொகுதி பொதுமக்களுக்கு நன்னாரி சர்பத் வழங்கப்பட்டது. லாஃபோகிராம் ஃபவுண்டேஷன் அமைப்பு சமூக பொறுப்புணர்வுடன் முன்னெடுத்த பெருந்தன்மையான முயற்சியில் 600க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நன்னாரி சர்பத் வழங்கப்பட்டது. கோடையின் கடுமையான வெப்பத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்கு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இந்த சமூக சேவையை பாராட்டினர். லாஃபோகிராம் ஃபவுண்டேஷன் அமைப்பின் தலைவர் விநாயகமூர்த்தி, துணைத் தலைவர் கார்த்திக் ராஜா, செயலாளர் டெல்பின், இணை செயலாளர் பவித்ரன், பொருளாளர் நந்தகோபால் மற்றும் அமைப்பின் உறுப்பினர் ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விழுப்புரம் அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் உலக நலன் வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விழுப்புரம் KK ரோடு முத்தமிழ் நகர் பழைய பேருந்து நிலையம் அருகில் அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் உலக நலம் வேண்டியும் மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டியும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் மகாமிருத்யுஞ்சய ஹோமம், திருவாசகம் முற்றுவதல், இட்டலிங்க வீரசைவ அடியார்களின் சிவபூஜை, மகா அபிஷேகம், மகா தீபாராதனை, சர்க்குரு அப்பா பைத்திய சுவாமிகள் அன்னதான ஆதீன குரு முதல்வர், புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி நல்லாசியுடன் குருமகா சன்னிதானம் கைலை புனிதர் சீர்வளர் சீர் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் எழுந்தருளி வழிபாடுகள் ஆற்றி அருளாசி வழங்கும் வண்ணம் நடைபெற்றது. குருமகா சன்னிதானம் கைலை புனிதர் சீர்வளர் சீர் சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார் எழுந்தருளி வழிபாடுகள் ஆற்றி அருளாசி வழங்கும் வண்ணம் நடைபெற்றது. இதில் திருக்கலசம் வழிபாடுகள், கணபதி ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், வாதவூர் அடிகள் சொல்ல, இறைவன் கரம் வருந்த எழுதிய திருவாசகம் எனும் நூலை முற்றுமோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சித்தாந்த ரத்தினம், கைலை புனிதன், சிவமிகு கோமதி அம்மாள், ஆதி கைலாசநாதர், தியான திருக்குடல் அன்பர்கள், திருமுறை நெறி செல்வர், சித்தாந்த ரத்தினம், ஜெயசங்கர் ஓதுவார், கல்யாணி அம்மாள், ராஜுபாய் என்கின்ற ஞானாம்பிகை உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான சிவனடியார்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அடியார்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழுப்புரம் மாவட்ட வீரசைவ சிவஞானியார் சிவத்திரு ஆடிய பாதம் ஸ்ரீ ராஜகணபதி ஆலயம் ஆலய அர்ச்சகர் சிவஸ்ரீ காயத்ரி பாதுகா சுரேஷ்குமார் சாஸ்திரி ஆகியோர் செய்திருந்தனர். அரியாங்குப்பத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு தவணைத் தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் அடிப்படையில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம், முருகம்பாக்கம், தேங்காய்த்திட்டு மற்றும் அரியாங்குப்பம் பகுதிகளைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு ரூபாய் 25,000 வீதம், 24 பயனாளிகளுக்கு ரூபாய் 5,50,000, மேலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 2வது தவணை தொகையாக ஒரு பயனாளிக்கு ரூபாய் 2,20,000 வீதம், 5 பயனாளிகளுக்கு ரூபாய் 11 லட்சமும், 3வது தவணை தொகையாக ஒரு பயனாளிக்கு ரூபாய் 1,10,000 வீதம், 4 பயனாளிகளுக்கு ரூபாய் 4,40,000 புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் முதியோர் ஈம சடங்கு நிதியாக ஒரு பயனாளிக்கு ரூபாய் 15,000 வீதம், 6 பயனாளிகளுக்கு ரூபாய் 90,000 ஆக மொத்தம் 3 துறைகளை சேர்ந்த பயனாளிகளுக்கு ரூபாய் 21,80,000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தியதற்கான ஆணையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியை சார்ந்த NR காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் மத்திய அரசின் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் மூலம் மலட்டுத்தன்மை கண்டறியும் முகாம் ஏம்பலம் கால்நடை மருந்தகத்தில் நடைபெற்றது.
புதுச்சேரி அரசு கால்நடை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் மத்திய அரசின் ராஷ்டிரிய கூகுள் மிஷன் திட்டத்தின் மூலம் மலட்டுத்தன்மை கண்டறியும் முகாம் நெட்டப்பாக்கம் கம்யூன் ஏம்பலம் கால்நடை மருந்தகத்தில் நடைபெற்றது. இந்த மலட்டுத்தன்மை நீக்க முகாமிற்கு கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் 41 பசுக்களுக்கு மலட்டுத்தன்மை கண்டறியும் ஆய்வு மற்றும் அதற்கான வைத்தியம் பார்க்கப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளுக்கும் கால்நடை அபிவிருத்தி மற்றும் தாது உப்பு கலவை வழங்கப்பட்டது. முகாமின் ஏற்பாடுகளை அலுவலக ஊழியர்கள் ஐயாசாமி மற்றும் பிரபாகர் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இந்த மலட்டுத்தன்மை நீக்க கண்டறியும் முகாமில் 50க்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகள் கால்நடைகளுடன் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி கவர நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுவை மாநில கவரா நாயுடு சமூக அறக்கட்டளை நிர்வாக குழு மற்றும் புதுச்சேரி கவரா நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் தெலுங்கு வருட பிறப்பு விழா செயின்ட் தேர்ஸ் வீதியில் உள்ள ஸ்ரீ அரங்க ராமானுஜர் பஜனை மடத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரராக கவரா நாயுடு சங்க தலைவர் வெங்கடா நகரை சேர்ந்த லட்சுமிபதி நாயுடு மற்றும் புஸ்ஸி வீதியை சேர்ந்த சீனிவாச நாயுடு ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி குராஷ் தற்காப்பு கலை மாநில சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி குராஷ் தற்காப்பு கலை மாநில சாம்பியன்ஷிப் போட்டிகள் வில்லியனூரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டிகளை கல்வித்துறை துணை இயக்குநர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த குராஷ் தற்காப்பு கலை பயிற்சி பெற்ற வீரர் வீராங்கனைகள் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த், ஆரோவில் இசையம்பலம் பள்ளி தாளாளர் சஞ்சீவி ரங்கநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். விழாவில் ஜூடோ சங்க முன்னாள் பொதுச் செயலாளர் பிரதீப் குமார் ஜெயின், மூத்த பயிற்சியாளர்கள் ரகுராமன், பாலமுரளி, பயிற்சியாளர்கள் முனுசாமி, இளையநம்பி, குணசேகரன், மகேஸ்வரன், பச்சையப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில குராஷ் தற்காப்பு கலை சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி நடேசன் நகருக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பிராண சிகிச்சை பயிற்சி மையம் திறப்பு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். பிராண சிகிச்சை என்பது ஒரு தொன்மையான கலையாகும். இது கிராண்ட் மாஸ்டர் சோ கோக் சுய் என்பவரால் 22 வருட ஆராய்ச்சிக்கு பிறகு மனிதவள மேம்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டதாகும். இது தொடாமலும் மருந்து இல்லாமலும் நமது ஒளி உடலை சுத்தம் செய்வதன் மூலம் இந்த ஸ்தூல உடலானது ஆரோக்கியம் பெறுகிறது. நமது புதுச்சேரியில் 2010ஆம் ஆண்டு முதல் இயங்கி வரும் JMCKS பிரானிக் ஹீலிங் சென்டர் எனும் பிராண சிகிச்சை மையமானது தற்போது நடேசன் நகருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அகில உலக பிராண சிகிச்சை பயிற்சியாளர் இந்திரா ராமமூர்த்தி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து மையத்தை திறந்து வைத்து பிராண சிகிச்சையின் மகத்துவத்தை எடுத்துரைத்து மையத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பயிற்சி அளித்தார். இதற்கான ஏற்பாடுகளை ஹீலர் ஷியாமலா ஒருங்கிணைந்து செய்திருந்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஜூனியர் த்ரோபால் போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் கர்நாடக அணி முதலிடத்தையும் தமிழகம் அணி 2ஆம் இடத்தையும் பெற்று கோப்பையை வென்றன. புதுச்சேரி மாநில த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனமும் இணைந்து 32வது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டியை அரியூர் பகுதியில் உள்ள வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி மைதானத்தில் 2 நாட்களாக நடைபெற்றது. லீக் முறையில் நடைபெற்ற இப்போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 23 மாநிலங்களில் இருந்து 43 அணிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இறுதிப் போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் கர்நாடக அணி முதலிடத்தையும் தமிழக அணி 2ஆம் இடத்தையும் டெல்லி அணி 3ஆம் இடத்தையும் பிடித்து கோப்பையை வென்றன. மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு இந்திய த்ரோபால் சம்மேளனத்தின் தலைவர் டாக்டர் மணி, பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் சேர்மன் ராமச்சந்திரன், கல்லூரி நிர்வாக இயக்குனர் ராஜகிருஷ்ணா, சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் டாக்டர் வித்யா, ஜெனரல் மேனேஜர் சவுந்தரராஜன், கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன், புதுவை அமைச்சர் த்ரோபால் கழகத்தின் சேர்மன் என்ஜினியர் வெங்கடாச்சலம், தலைவர் ஆனந்த பாஸ்கரன், பொதுச் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, ரெஃப்ரி போர்டு சேர்மன் டாக்டர் அரங்க பண்பில்நாதன், வைஸ் பிரசிடென்ட் அந்தோணிசாமி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.